உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல டேரட் கார்டு ரீடர் கிருஷ்ண கீர்த்தி தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஷாம்லா, நல்லா இருக்கேன். ஓகே, இப்ப அடுத்த ஒரு 4 மாசம், அதாவது வருடத்தோட கடைசியில எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதாவது சுனாமியா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வருடங்கள்ல ஏதாவது ஒரு பெரிய அழிவை கொடுக்குது. சோ அந்த மாதிரி அடுத்த 4 மாதங்கள் எப்படி இருக்கும், அதுக்கான பொது பலன்களை கொடுக்க முடியுமா மேம்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளவு சேதாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயம்தான் நிறைய இருக்கும். ஒரு இந்த வெள்ளம் அப்படிங்கறது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாம, இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம், ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாம ஒரு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு ஃப்ளட் அதர் ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஃபுட் வாங்குவோம், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கமா அப்படிங்கறத நம்ம இப்ப கேட்டுக்கலாம். ஆமா, கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். இது 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம 5 ஆஃப் வாண்ட்ஸ், அப்புறம் மூன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான காலகட்டங்கள்ல இந்த 4 மாசம் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா பொருளாதார ரீதியா ஒரு பின்னடைவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு இந்த 4 மந்த்ல. சோ இது நம்ம ஒரு பெரிய மைனஸா எடுத்துக்கலாம். நிச்சயம் அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஒரு உதவியோ எதுவோ ஒண்ணு எதிர்பார்க்கிற மாதிரிதான் கொஞ்சம் டைம் இருக்க போகுது. ஓகே, இப்ப இந்த 4 மாசத்துல இந்த துறைகள்லாம் முன்னேறும் அப்படிங்கறதுக்கு எதனா பார்க்க முடியுமா? நீங்க எந்த துறைன்னு பர்டிகுலரா கேளுங்க, நம்ம எடுக்கலாம். ஓகே, தொழில் சார்ந்த துறை. இப்ப நிறைய பேர் வேலை இல்லாம தான் கஷ்டப்படுறாங்க. சோ அதனால ஒர்க் வைஸ்ல ஏதாவது ஒரு ஜாப் வைஸ் கேக்குறீங்க. அதாவது இப்ப நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க்கர் எல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா? சோ அது மாற்றம் வருமானு கேக்குறீங்க. அதுல முன்னேற்றமோ இல்ல இன்னும் நிறைய பேர் வேலை இழப்பு வருமானு கேக்குறீங்க. பெரிய அளவு நீங்க வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக நம்ம மக்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்கங்கிறது கொஞ்சம் நமக்கு வேலை க்ளோஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்தியற்ற நிலையில சில இடங்கள்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளியில அனுப்புனவங்களே திருப்பி கூப்பிட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரி நம்ம கொஞ்சம் பாதி பேரை வெளியில அனுப்புனவங்கள திருப்பி பெரிய கம்பெனிஸ், மெஜாரிட்டி கம்பெனிஸ்ல கூப்பிட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஜாப் ஃபர்ஸ்ட் கார்டு வெளிநாடு தான் அதிகமா காமிக்குது. சோ இங்க இழந்த அந்த வெளிநாட்டு அந்த வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போறதுக்கான பிரதிபலிப்பு அதிகமா நம்ம மக்கள் மத்தியில காணப்படும். அது அட்லீஸ்ட் அதர் ஸ்டேட் இல்லைன்னா வெளியில போய் பொழைச்சுக்கலாம், அந்த மாதிரி தகுதிக்கு கீழே வேலை தேடி பண கஷ்டத்துக்காக போறதுக்கான நிதி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நிறைய நோய்கள் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தையுமே கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த 4 மாசத்துல அந்த மாதிரி நோய் பிரச்சனைகள் ஏதாவது வருமா மேம்? இல்ல, நோய் பிரச்சனை அப்படிங்கறது நீங்க கொரோனா லாக்டவுன் அந்த மாதிரி எஃபோர்ட்ல கேக்குறீங்க. அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப இல்ல. நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோன்ல தான் இருக்கோம். ஒருவேளை வந்துச்சுன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. they ready to give medicine immediately. ரொம்ப சஃபர் ஆகாம, மக்கள் ரொம்ப சஃபர் ஆகாம இம்மீடியட்டா அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்காம. அதனால நீங்க ஜுரம்
அந்த மாதிரி விஷயம் வேணா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த கொரோனா மாதிரி ரொம்ப இந்த காற்றுல வந்து ஒரு விஷம் பரவுறது அது மாதிரி நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. ஓகே கொஞ்சம் ஸ்மூத்தா போயிடும். ஓகே, இப்ப அடுத்தது வந்து 12 ராசிகளுக்கும் இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. சரி, இந்த 4 monthsல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 of Swords வந்திருக்கு. ஸோ மனநிலைமை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா அந்த சின்ன கல் வந்து உங்களுக்கு உலகமே அதுதாங்கிற மாதிரி ஒரு பயம், அடுத்தவங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கையை வந்து அவநம்பிக்கையா மாறுறது, மிரட்சின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இன்னொரு நெகட்டிவ் சைடே பாக்குறது. ஆக்சுவலா அப்படி நடந்திருக்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க உள்ளுணர்வு தான் தவிர வெளியில எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இதுதான் இந்த 4 மாசம் மேஷராசிக்கு நடக்கக்கூடிய மைனஸ். சோ இதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தானே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க சரியில்லை, அவங்க உள்ள சரியில்லை, அவங்களோட எண்ணங்களோ இல்ல அந்த மனசுல உள்ள அந்த பயமும் வந்து அவங்கள வந்து சரியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து லைஃப்ல முன்னேறதுக்கான வாய்ப்பை தடைப்படுத்திக்குவாங்க. சோ இதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா என்ன ஹீலிங் அப்படின்னு பாக்கலாம். இப்போ நான் வந்து டாரட்ல என்ன நினைப்பேன் அப்படின்னா, இதுக்கு வந்து அவங்களோட குரு பலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. குரு பலம் கம்மியா இருக்கிறது அப்படின்னா குரு பார்வையும் கம்மியா இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த குரு கார்டு வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கோச்சாரத்திலயுமே பாத்தீங்கன்னா குரு மேஷ ராசிக்கு 2ல இருக்கிறாரு. சோ ராசிநாதன் வந்து குருக்கு 12ல மறையிறாரு. அப்படியே கணக்கு தான் அது. அப்ப குருக்கு 12ல நடந்தா அது சகட யோகம்னு அப்படின்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதே நமக்கு அதையுமே இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ இவங்களோட பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல இவங்களோட வாழ்நாள் நடவடிக்கையில என்ன நம்ம மாத்திக்கலாம்னா, கண்டிப்பா வந்து இவங்க மற்றவர்களோட ஒத்து போறது, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளால இப்ப எதுவும் செயல்பட முடியாது, அடுத்தவங்க சொல்றத நம்ம கொஞ்சம் எடுத்து நடத்திக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இத ஒரு ஹீலிங்கா அவங்க எடுத்துக்கிட்டு இதுல இருந்து விடுபடலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மேனிஃபெஸ்டிங்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நிறைய அந்த பீ லீஃப், பிரியாணி லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப்ல வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி அதை பத்திரப்படுத்திக்கிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி லீஃப் அந்த மாதிரி எழுதி, அதே மாதிரி அதை மேனிஃபெஸ்டிங் வந்து 369ங்கிறது டாரட்டோட பேசிக் ஹீலிங் மெத்தட். இப்ப எனக்கு இது வேணும், நான் வந்து இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியில வந்து என் லவரோட சேரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒரு 3 times, ஆஃப்டர்நூன் ஒரு 6 times, நைட் ஒரு 9 times எழுதிட்டு அந்த பிரியாணி லீஃப்லாம் எழுதிட்டு அந்த பேப்பர் அந்த லீஃபோட சுத்தி எப்பவும் வச்சிடணும். அப்ப அந்த மேனிஃபெஸ்டிங் வந்து அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் லவ் நான் சொல்றது, அவங்களுக்கு இந்த 4 monthsல எந்த விஷயம் அதிகமா தேவை, இஎம்ஐ கடன் அடைக்கணும், இல்ல வேற ஏதாச்சும் ஜாப் கிடைக்கணும், இல்ல தனக்கு தேவையான கோல் அடையணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த மேனிஃபெஸ்டிங்க அவங்க ஏன்னா எழுத மனதோட நிலைமை மாறும். அவங்க மனதை தான் மாத்தணும். இப்போ டாரட் கார்டுக்கு ஆக்சுவலா வந்து பரிகாரம் கிடையாது, ஹீலிங் மட்டும் தான் இருக்காம இல்லப்பா. இப்போ நம்ம கடகராசி ரிஷபராசி அப்படி பாக்குறோம் இல்லையா. சோ இந்த ராசியில வரும்போது நிறைய பேர் என்ன குழப்பிக்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு நம்ம கடவுள் பரிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் என்ன ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ராசி பேசிஸ்ல பார்க்க மாட்டேன். யாரு நமக்கு தேடி வராங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பேசிஸ்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப ராசிக்குமே அது உண்டு. இப்ப மேச ராசிக்கு பொது பலன்னா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, பொது பலன்கும் போதே பொது பரிகாரம்ங்கிறதோட ரிசல்ட் நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே பொதுவா போயிட்டோம்னா 20% தான், நாட் ஓன்லி இன் டாரட். நீங்க வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி, பாரம்பரிய அஸ்ட்ராலஜியுமே பொது பலன், கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு
20% தான் அதோட ரிசல்ட். ஓகே. ஸோ அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஹீல் நம்ம பண்ணிக்கணுமே ஒழிய பொதுவா நம்ம அந்த கடவுள் இது போறது வந்து அவ்வளோ சக்சஸா டாரட்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. டாரட்டை பேஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு நான் கோயில் பரிகாரங்கள் நிறைய தரதில்லை. ஓகே. இப்ப இதுல குரு பரிகாரம் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட டீச்சர்ஸை போய் பார்க்க சொல்லுவேன். ஓகே. அவங்க டீச்சர்ஸை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் இல்ல அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களோட கைடா யாராச்சும் லைஃப்ல யாராச்சும் இருப்பாங்க, தொழில் கத்து கொடுத்துருப்பாங்க, இல்ல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால அவங்கள போய் மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நீங்க லைஃப் கோச் மாதிரி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஸோ டாரட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் பரிகாரம். ஓகே. மத்ததெல்லாம் அப்புறம் தான். கவுன்சிலிங் ஒண்ணு அவங்களுக்கு அவங்களே கவுன்சில் பண்ணி கொஞ்சம் முன்னேறி வரணும், இல்ல நம்ம மாறணும்னு நினைக்கணும், இல்ல இன்னொருத்தரோட உட்காந்து கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். டாரட்டுங்கிறது அஸ்ட்ராலஜியையும் தாண்டி அது ஒரு கவுன்சிலிங் சென்டரா தான் நம்ம பார்க்கணும். ஓகே மேம். ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 4 மாசம்? அவங்க என்ன மாதிரியான ஹீலிங் எடுத்துக்கலாம்? ஓகே. அதாவது ஒருத்த வந்து கஷ்டத்துல கூட இருந்துடலாம், கன்ஃபியூஷன்ல இருக்கவே கூடாது. ஏன்னா எப்பவுமே ஒரு பெட்டர்மெண்ட் வந்து தப்பா தெரியும், ஒரு தப்பான விஷயம் பெட்டரா தெரியும். லைஃப வந்து இது பண்ணிப்பாங்க. அது மாதிரி நிறைய சான்சஸ் வந்து ரிஷப ராசிக்கு வந்து இந்த 4 மந்த் இருக்கு. எந்திரிச்சாலும் அவங்களுக்கு ஒரு இட்லி சாப்பிட்ற போகணும்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். குட் ஃபீல் தான். பட் அவங்க இதுல என்ன பண்ணிக்கணும், தனக்கு எது நல்லதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்ல குட் ஃபீல் இருக்கு. அதே மாதிரி கரெக்டான பொசிஷன்ல வந்து அவங்க சிந்திக்கக்கூடிய இதை வந்து கடவுள் கொடுப்பாரு, கைடன்ஸும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தாட்ல இருக்கிறாங்க. ஆல்ரெடி தே ஹீல், நல்லாதான் இருக்காங்க. இனிமேலும் இந்த 4 மந்த்ஸ் ஓகேவா இருப்பாங்க. சோ ரிஷப ராசிக்கு ஒன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் கிடையாது. பண இழப்பீடுங்கிறது உண்டு. அந்த பண இழப்பீடுங்கிறது சில இடத்துல நல்ல விஷயங்களுக்காக இருக்கும். எப்படின்னா தன்னோட பார்ட்னர் இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா பிசினஸ் பார்ட்னர் அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றதா தான் மெஜாரிட்டி இருக்கும். ஏதோ ஒண்ணு அவங்களோட பர்சனலா ஃப்ரெண்டோ இல்ல லைஃப் பார்ட்னரோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்க போறாங்க, அதை வந்து இவர்னால வெளியில வரப்போற மாதிரின்னு சூழல் இந்த 4 மந்த்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இது என்னன்னா இந்த விஷயம் நடக்கிறது அவரோட ஃபியூச்சரான ஒரு கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அவரே போட்டுக்கிற ஒரு நல்ல விதை. இதை அவர் கண்டிப்பா பண்ணணும். இந்த சாய்ஸ் அதாவது கழுத்தை நெரிச்சனை ஹெல்ப் பண்ணுன்னு கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது. ஆனா இந்த ஹெல்ப் அவங்க கண்டிப்பா பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதாவது இந்த டாரட் நமக்கு ரிஷப ராசிக்கு சொல்லுது. ஓகே. சோ பாசிட்டிவா வந்திருக்கிறதுனால ஹீலிங் அவசியம் இல்ல. ஒரு விஷயம் தான், எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. நிறைய கிடைக்குதேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாம நிதானம் எப்பவுமே தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேம் இந்த 4 மந்த்? சோ இதான் உங்களுக்கு வந்திருக்க கார்டு. 4 மந்த்ஸுக்கு மந்த்லி 1 கார்டுன்னு எடுத்திருக்கேன் நானு. சோ ஃபர்ஸ்ட் அப்கமிங் மந்த்ல வந்து தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இவர் முன்னாடி செஞ்ச விஷயத்த கண்டுபிடிச்சு இல்ல முன்னாடி ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்கலாம். அத கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க மாட்டிக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் வரலாம். இரண்டாவது வந்து இவங்களோட பிசினஸ் நல்லா growthல இருக்கும். அதுல பிசினஸ் நல்லா growthல இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு பிரான்ச்சஸ்க்கு இன்னொரு பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜாப்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா என்னன்னா செயல் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மணி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ டபுள் ஒரு ஷாப் ஆரம்பிச்சா இதுல இருக்கிற மாதிரியே அதுலயே லாபம் எடுக்க முடியாது இல்லையா, இருந்தாலும் ஓரளவுக்கு அதுல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். சோ தைரியமா இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனா இவங்க ஆரம்பிக்கலாம். இத கூட இப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னா இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக இவர் 4 பேர்ட்ட கேட்கும் போது தேவையில்லாம இவரை ஹர்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம இவரோட கண் திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு. சோ கண் திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாம அடுத்தவங்க பொறாமையோட ஈவில் ஐயும்பாங்க. சோ இவங்க வந்து நாட் ஹீலிங் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்.
ஓகே அந்த ப்ரொடெக்ட் என்னன்னா, நீங்க வந்து இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவில் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் விற்பாங்க. ஓகே அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்பவுமே வந்து கால்ல லெஃப்ட் லெக் இருக்கு இல்லையா, அதுல கொலுசு மாதிரி ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டிக்கலாம். இது Okay. வந்து இவங்கள நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அடிக்கடி வீடை வந்து சாம்பிராணியோ இல்ல நல்ல ஒரு எசன்ஸ் உள்ள ஒரு ஸ்ப்ரேவோ அந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கணும், அந்த திருஷ்டி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து 4 months. மிதுன ராசிக்குமே நல்லா இருக்கு. ஓகே கடகராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? கடகராசிக்காரங்களுக்கு வந்து பணம் நிறைய எதிர்பார்த்திருக்காங்க, இல்ல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி விஷயமா, இடம் நிலம் அது விஷயமா நிறைய எதிர்பார்த்திருக்காங்க. பட் அது இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. ஓகே இதை காட்டிலும் இன்னொன்னு பெஸ்ட் தேடுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இதான் அவங்களுக்கு வந்திருக்க கார்டு 4 monthsக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் தேடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நிறைய மெடிடேட் எடுத்துக்கணும். ஓகே காலையில எந்திரிச்சோன்னே அவசரம் கூடாது. அதே மாதிரி லேட்டா எந்திரிச்சிட்டு வேகமா அந்த வேலையை இருக்கிற டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. ஓகே அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடகராசி நேயர்கள் வந்து ஒரு வெயிட் ப்ராசஸ்ல இருக்கணும். ஓகே கரெக்டா சொல்லணும்னா இந்த 4 months கடகராசி நேயர்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க அது எல்லாமே நீங்க வந்து 1க்கு 2 வாட்டி யோசிச்சு செயல்படுத்தணும். இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடணும் பெஸ்ட். ஓகே நீங்க இப்ப காலை எடுத்து அவசரமா வச்சுட்டு நாளைக்கு பின்ன அது வந்து சரியா நடக்கல, நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றது காட்டும். உங்களுக்கு கண்டிப்பா ஹீல் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இப்ப கரண்டா எடுத்திருக்க அந்த முயற்சியை வந்து கடன் வாங்கியோ ஏதோ ஒண்ணு பண்ணியோ செயல்படணும்னு நினைக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. ஒரு வேலை மாற்றமா வெளியூர் போகலான்னு நினைச்சீங்கனாலும் ஸ்டாப் பண்ணிருங்க. நல்லா யோசிங்க. ஸோ ஸ்டாப்பிங் ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு நடக்குது. இல்லாட்டினா கூட அது ஸ்டாப் ஆயிரும். அதுதான் அவங்க கடகராசிக்கு. சோ இந்த ஸ்டாப் ஆகுது, இதை நான் வந்து மீறி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படியே விடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு வந்திருக்கு. சோ இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற ஹீல் என்ன அப்படின்னா, நீங்களே அந்த எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகே 4 months கழிச்சு எனக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும் ஓகே அப்படின்னு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? சிம்ம ராசிக்கு வந்து அப்கமிங் உங்களோட சொந்த இடம் நிலம் அதெல்லாம் வந்து கைவிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இன்னொன்னு வந்து அதை நீங்க வாடகைக்கு விடலான்னு ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாடகைக்கு விடுறதுலயும் சரியான டெனன்ட் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பெஸ்ட் யூ கோ ஃபார் லீஸ். லீஸ் மாதிரி ஏதாச்சும் போயிட்டு நீங்க அந்த விஷயத்த ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல்னா நான் இதுதான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு அந்த விக்கிறது சக்சஸ் தான். இப்ப எப்படி இது கைவிட்டு போகணும்னா, உங்க சொந்த இடத்த அடமானம் வச்சிருக்கீங்க, அந்த இடம் வந்து ஏலத்துக்கு வர மாதிரி இருக்கும். இல்ல உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் கார்டு. இன்னொன்னு வந்து இது தாய்மண் சார்ந்த விஷயங்கள் கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. இதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கான துரோகத்தை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. சோ அடுத்து உங்களுக்கு இந்த 4 monthsல சொல்லக்கூடிய ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் உங்களோட லவ்வர், உங்களோட பெஸ்ட் ஒய்ஃப், இவங்கெல்லாம் அவங்களோட தி பெஸ்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். இப்ப இது வந்து நம்ம இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப நாளா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 10 years 12 yearsனா அந்த இடத்துல இருக்க, நாட் 1 year 2 yearலாம் நான் சொல்லல, ஒரு 12 yearsஆ ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேலை நீக்கமாகறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த இடம் இப்ப பிரச்சனையில இருக்கும் பொழுதே நமக்கு வேலை போயிரும், இல்லைன்னா அந்த இடம் போயிரும், இல்ல நான் ஒருத்தரை நம்பி இருக்கேன், அவன் எப்படியும் அந்த இடத்தையோ வேலையோ காப்பாத்தி கொடுத்துருவான், பண விஷயமா பினான்சியல் விஷயமா நீங்க லாஸை தான் சந்திக்க போறீங்க. அப்படிங்கும் போது அந்த லாஸ் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களாலதான் அதை கிடப்போகுது. அப்படிங்கிற பட்சத்துல உங்க நம்பிக்கையான அந்த ஆளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற என்ன ப்ராசஸ்ன்னு உங்களை நீங்க நம்புறதுதான் ஹீல். இப்போ உங்களை நீங்க நம்பி
எப்படி இந்த இடத்துல இருந்து ஜெயிக்கிறீங்களோ அதான் நம்ம டாஸ்கா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் சிம்மராசிக்கு நான் கொடுக்குற ஹேல். இதுல வந்து நமக்கு யூனிவர்ஸோட சப்போர்ட்டும் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ ரிசீவ் பெஸ்ட் பீப்புள், ஐ ரிசீவ்ட் ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறத கிளைம் பண்ணி ஒரு லீஃப்ல, ஒரு பிரியாணி லீஃப் அல்லது வந்து ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் எழுதி பட்டை சுருள் பட்டை அப்படின்னு இருக்கும், அதுல வந்து சுத்தி சுத்தி ஒரு கிளாஸ்ல அப்படி ஸ்டிக் பண்ணிட்டோம். டெய்லி எழுதுங்க. எழுதுறது தான் பெஸ்ட் மேனிஃபெஸ்டிங். அதனாலதான் ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம ஸ்ரீராம ஜெயம் நமச்சிவாயம்னா எழுதி எழுதி பழகுறோம். எழுதும் போது உங்களுக்கு கையும் ஒர்க் ஆகும், எண்ணமும் ஒர்க் ஆகும், என்ன எழுதுறோங்கிறத கான்செப்ட்ல இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேப்பர்ல எடுத்து எப்ப எழுதுறீங்களோ அப்ப கம்யூனிகேஷன் பவர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால எழுதி பழகுங்க. ஸோ இல்ல அப்படி இல்லை அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த மாதிரி எழுத வரல அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா உங்க இழப்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க ஒரு 108 வாட்டி எழுதுங்க. எழுதிட்டு அவர் நமக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நம்புங்க. சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த 5 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கெடுதலான விஷயம்லாம் கிடையாது. கடினத்தன்மையை மீண்டு வருங்க. 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 ஆஃப் கப்ஸ். டிசம்பர்ல நீங்க நல்லா இருப்பீங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த டிசம்பர் தானே லாஸ்ட் மந்த் நம்ம இப்போ பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப தொழில் ரீதியான காம்படிஷன் நிறைய இருக்கும். அவங்களுக்கு யாருமே எதிரியெல்லாம் கிடையாது. பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ஐடியாஸ் வந்து வேரி ஆயிரும். அந்த இதுல வந்து நிறைய இழப்பு இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். டக்குன்னு நான் தனியா பிசினஸ் பண்ணிக்கிறேன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நல்லதுதான். இல்ல உன்னோட இஷ்டத்துக்கு நான் கொஞ்சம் வரேன் அப்படின்னு சொன்னாலும் நல்லதுதான். ஆக மொத்தம் இந்த காம்படிஷனை நீங்க கொஞ்சம் வின் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா நீங்க வின் பண்ணி தான் ஆகணும். எப்படி வேணா வின் பண்ணிக்கலாம். உங்களை விட்டு கொடுத்து வின் பண்ணிக்கலாம், இல்ல உங்களை விட்டு கொடுக்காம ஈகோனால வெளியில வந்து தனியா ஒரு கடை போட்டோ, ஒரு ஐடியா பண்ணியோ, ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்தோ, அப்படி ஆக மட்டும் சக்சஸ் கேரண்டி. டிசம்பர்ல நீங்க என்ன பண்ணாலும் அதுல சக்சஸ் கேரண்டி. எப்படி இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிடுவீங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா, ரொம்ப சஃபரா, மனதைரியமா இருக்க, சஃபரெல்லாம் தாங்கிட்டு மனதைரியமா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து மொத 3 மாசம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, பெண்களால் ஏற்பட்ட இடர்பாடுகள் வந்து கொஞ்சம் தளர்வுக்கு வரும். அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து டிசம்பர் மாசம் வந்து உங்களை கைவிட்ட, இப்ப வந்து உங்களை விட்டுட்டு உங்களோட மேரேஜ் பண்ணவங்க, லவ்வர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா வந்து கிடைக்கல, அது கை வந்துருச்சு, நான் தனியா ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு செலிப்ரேஷன் மோடு தான் உங்களுக்கு டிசம்பர். ஸோ 3 மாசம் வந்து பிசினஸ் ரீதியான நிறைய காம்படிஷனை சந்திக்க போறீங்க. அது வந்து உங்களோட அடுத்த லைஃபுக்கான ஸ்டெப் தானே ஒழிய இதுல ஹீல் பண்ணிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இப்ப ஹீலிங்கே தேவையில்லை, கண்ணிக்கு தேவை கிடையாது. ஓகே, அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? ஓகே, இது எப்படி மாறுச்சு நம்மள அறியாம, இந்த குயின் ஆஃப் வான்ஸ் வந்து என்ன அறியாம மாறி அது இப்ப வந்து அப்ரைட் வந்திருக்கு. லாஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு ரிவர்ஸ் வந்துச்சு. ஸோ துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பெண்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு முதல்ல தீரும். வீட்டுக்கு வந்து பெண் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து களத்துல இறங்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட பிசினஸ்க்கு மோட்டிவா உங்களோட ஃபேமிலியில இருக்க லேடிஸ் வந்து உங்களுக்கு துணை புரிவாங்க. ரொம்ப நாளா வந்து ஒரு பொண்ணு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாசிபிளா இல்லை அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காசிப்லயே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தூக்கம் வராம, உங்களை பத்தி பிறர் தப்பா பேசி அவமானப்படுத்தி நைட்டு தூக்கம் வராம ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த செகண்ட் மந்த் அப்படிங்கிறது கிளியர் ஆக போகுது. அதெல்லாம் கிளியர் ஆகி மேக்சிமம் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா, இல்ல லைஃப்ல வந்து மேக்சிமம் முட்டாள்தனமா இருந்தது போதுன்னு மேக்சிமம் ஃபோக்கஸ்ல வர போறாங்க. அதே சமயம் வந்து
ரொம்ப நாளா ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பெரியவங்களுக்கு, வீட்டு அம்மாக்கு, அப்பாக்கு, நம்மள வளர்த்தவங்களுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணணும், அவங்களோட பேர்டனை குறைக்கணும் அப்படின்னு பெரிய அளவுல ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. இன்னொன்னு, பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு நீங்க நினைச்சு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், இல்ல வந்து தாயாரு தந்தையாருக்கு ஒரு புது வீடு வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு செலவு இருக்குல்ல, அது இருக்கும். ஆனா அது வந்து நான் சொன்ன ஏற்கனவே ஒரு ராசிக்கு சொன்ன மாதிரி இப்போ நீங்க அது பண்றது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும். ஸோ துலாம் ராசிக்கு வந்து ஹீலிங் தேவை கிடையாது. அவங்க வந்து இருந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆகி ஹாப்பியா கூட இல்லாம ஒரு செலிப்ரேஷன் மோட்லாம் போகாம ஒரு பெரிய நிதானத்துக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா உண்மையான வாழ்க்கையோட ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கறத வந்து முடிவெடுக்க போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? ஓகே, விருச்சக ராசிக்கு ஃபர்ஸ்ட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை பிரிஸ்டஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, 6 ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஆனா அது கொஞ்சம் பெஸ்ட் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்பரர், ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன்லினஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் முடிஞ்சு போற டைம் வந்துருச்சு. இனிமே நீங்க லோன்லியாவோ ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல வந்து பிறலால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்க தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கான அதே சமயம் இதுக்காக ஒரு ஊருக்கு மாற்றலாகி போகணும், இல்ல வந்து நம்ம எங்கேயாச்சும் இந்த மனசு வேதனை தாங்காம வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன், வேலை அப்படிங்கிற சம்பந்தமா, வியாபாரம் அல்லது வந்து இன்னொருத்தர் வீட்டுல ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களை தேடி வரப்போகுது. அது உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ், பணம், உங்களோட அபாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அபாண்டன்ஸ், அந்த லட்சுமி கடாச்சகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதனால இந்த தனிமையை விட்டு அப்புறமாட்டி எவ்ரி டைம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் இருப்பாங்க ப்ராக்டிக்கல் கம்மி பண்ணிப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள எல்லா வேலையும் பார்ப்பாங்க, செயல்ல இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தே ப்ரிப்பரின் முதல் நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க நைட்டு. ஆனா காலையில பாத்தீங்கன்னா அது எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அடுத்த நாள் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடுவாங்க. சரி நாளைக்கு இதோட சேர்த்து அதை பண்ணலாம் அது பண்ணலாம், அப்படி இருக்காதீங்க. நீங்க வந்து இன்னைக்கே என்ன நினைக்கிறீங்களோ இன்னைக்கே அதை வந்து எவ்வளோ ஒரு ஆக்டிவ்ல கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான சக்சஸ் வந்து இங்க மெஜாரிட்டியா இருக்கு. அதே சமயம் வந்து நாளைக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்குங்க. நீங்க வந்து இந்த மாசம் கோயில் விஷயமா ஊருக்கு போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலாம் அதெல்லாம் தடைபட வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்க வேலை வந்து ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ எந்த விதமான டிராவலிங் பிளானும் நீங்க போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்க வேலையை நீங்க வந்து நல்லபடியா நடத்தலாம். தனுஷு ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமோ? தனுசு ராசி நேயர்கள் உங்களோட லவ் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்க போறதே கிடையாது. இந்த மாசம் அவங்களோட எய்மே என்னன்னா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, 2 விஷயம். அவங்க லவ்வரோட வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க, யாரா இருந்தாலும். உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல இருந்தாலும் யூ வில் கெட் மேரிட். இந்த மாசம் தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் விஷயமா இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதே சமயம் வந்து நிறைய பிசினஸ்க்காக செலவு பண்ற விஷயம் இருக்கு. 2வது வந்து பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. வீட்டுல வந்து கொஞ்சம் நிலைமை மாறுற வரைக்கும் நீங்க ஜனவரி பிப்ரவரி ஆகலாம். அது வரைக்கும் நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து பாருங்க. வீட்டோட நிலைமை வந்து கொஞ்சம் தலைகீழா இருக்கும். அதாவது உங்களை அக்செப்ட்
அக்செப்ட் பண்ணிக்காம ரொம்ப ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சரியா போயிடும். ஸோ கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 4 மாதம் இருக்கு. முயற்சி பண்ணா அதை கொஞ்சம் நீங்க முயற்சி ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கடன்களை அடைச்சிடலாம். தொழில் ரீதியான செலவுகள் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் முடியும். ஸோ இந்த 4 மந்த் வந்து ஹாப்பி லீட் தான் எவ்ரி டைம். ஸோ எந்த விதமான ஹீலிங்கும் தேவை கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? இடம் மாற்றம் இருக்கு. ஓகே. அதாவது பிசினஸ் ரீதியான இடமாற்றம் இருக்கு மகர ராசினியர்களுக்கு. வேலை வாய்ப்பு, பிசினஸ் பண்றவங்களுக்கு வேற கடை பாக்குறது, இல்லைன்னா இந்த பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற பிசினஸ் எடுத்துக்கிறது, அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்க நகையெல்லாம் அடகு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதை செய்யணும்னு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. செய்யுங்க, பரவாயில்ல. ஆனா என்ன அப்படின்னா இதன் மூலமாக நீங்க சந்திக்க போறது வந்து ஃபெயிலியர் தான். வீட்டு அடமானம் வச்சோ, வீட்டு நகைகள் அடமானம் வச்சோ, இல்ல வந்து ஒரு மாற்றமா இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்யறேன் அப்படின்னு இது பண்றேன் அப்படின்னு இந்த பேலன்சிங்ல வந்து நீங்க வச்ச இது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. ஸோ 3 ஆஃப் காயின் வந்து பென்டகல்ஸ், 3 ஆஃப் பென்டகல்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. தி டவர் வந்து அப்ரைட் வந்திருக்கு. அதே மாதிரி 2 ஆஃப் பென்டகல்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. பட் பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து உங்களுக்கு கடைசி கார்டு வந்து கொஞ்சம் நல்லதா வரல. அப்படிங்கிற பட்சத்துல இதோட கோர்வை ரீடிங் அப்படின்னு பாக்குற பட்சத்துல உங்களோட மாற்றம் வந்து உங்களுக்கு மன குமுறலை கொண்டு வரும். பட் இது வந்து ஓகே, இது வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் தான் நம்ம அதை பாக்குறதுனால ஒருவேளை ஜனவரி மாறுமா? மாறாது. ஜனவரியும் 3 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் தான் வந்திருக்கு. சரி, மொத்தமா நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து அட்லீஸ்ட் ஃபைனல் ஒரு 1 இயர்லயாச்சும் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஒரு 1 இயர்ல வந்து உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்கலாம், என்ன செய்யலாம், அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் கத்துப்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு, உங்களுக்கு மன தைரியம் நிறைய இருக்கணும். நீங்க காசெல்லாம் இழக்க தான் போறீங்க, ஆனா நல்ல விஷயத்துக்கு இழக்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எவனும் நல்லா வர முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோ இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு எடுத்தோ அதுல நீங்க ஃபிளாப் தான் பார்க்க போறீங்க. 1 இயர் கழிச்சு தான். இவங்களுக்கு 4 மந்த் நம்ம எடுக்கல, ஏன்னா அது பிசினஸ் விஷயமா வந்துருச்சு. 1 இயர் கழிச்சு தான் அதோட சக்சஸ் நீங்க பார்க்க போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல தைரியமா எடுத்து பண்றதும் பண்ணாததும் உங்க கையில. அப்போ நீங்க வீட்டுல எவ்வளவு தூரம் அதுக்கு வருத்தப்படுவாங்களா? சரி, இதனால வீட்டு நிலத்தை மீட்ட முடியாம போயிருமா, நகையை மீட்ட முடியாம போயிருமானா அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து மீட்டலாம். பட் நீங்க வச்சு எதிர்பார்க்குறீங்க டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு ரன்னிங் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபிளாப்பா போயிடும். ஸோ நீங்க யோசிச்சுட்டு செயல்படுங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவையில்லை. ஏன்னா ஒருத்தன் முயற்சிக்கும் போதே ஒரு ஹீலிங்கை கொடுத்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவங்க விங்ஸை கட் பண்ணி விட்டோன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் மூவ் பண்ண முடியாது அவரால், கொஞ்சம் ஸ்டபனா. ஏன்னா எண்டு வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. பிசினஸ் பாசிட்டிவ்ல வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதனால தொடர்ந்து ரிஸ்க் எடுத்தாலும் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் பொறுத்து இருந்து ஜனவரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கூட ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் எப்படி இருக்கும்? கும்பராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. என்னன்னா வந்து வியாபாரத்தையும் சரி தொழிலையும் சரி நீங்க வந்து பேலன்ஸ் நீங்க மட்டும், அதாவது உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையை விட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல யாராச்சும் இன்னொருத்தவங்க பணம் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல கவர்மெண்ட்டே ஏதோ ஒரு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, பென்ஷனோ ஏதோ ஒண்ணு, இன்னொரு சப்போர்ட் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இன்னொன்று வந்து வேலை இன்னொன்று தேடலாமா, வியாபாரம் இன்னொன்று பண்ணலாமா, இல்லை மேரேஜ் இன்னொன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு செகண்ட் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை விட்டுடுங்க, அது செட் ஆகாது. உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கோ அதுவே ரொம்ப மேலான ஒரு விஷயம். ஸோ இதை விட்டுட்டு அதுக்கு பறக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கும்பராசிக்கு கிடையாது. செகண்ட் திங் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் மறைஞ்சு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாடகை எடுத்து நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், டீ போர்டு ஓட்டிட்டு இருக்கோம், இன்னொருத்தர்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுல அந்த ஹார்ட் ஒர்க்கிங்லாம் இது பண்ணி ஸ்மார்ட்டா ரொம்ப
உடம்பு வலி இல்லாம அந்த வேலை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது அப்படின்னா என்னன்னா அடிமைத்தனம் போய் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும். கண்டிப்பா இருக்கு, இருந்தாலும் இருக்கும்ல, வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, அப்புறம் என்ன விருச்சகம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பெஸ்டா வந்திருக்கிறது வந்து கும்பத்துக்கு தான். கார்டு நல்லா வந்திருக்கு. ஹீல் தேவையில்ல. ஸோ தொடர்ந்து முன்னேறுங்க. நன்றி கும்பராசி நேயர்களே. மீனராசி நேயர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குமா? மீனராசி நேயர்களுக்கு வந்து வறுமை ஒழிந்தது. நிறைய பார்ட்னர்ஸ் வருவாங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஃபேமிலியில வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கடினத்தன்மை, உடல் ரீதியான இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய் அப்படிம்பாங்க. ஒருவேளை சிசேரியன் வரைக்கும் பேசியிருந்தா கூட அது சிசேரியன் வேணாம், இப்படி இன்னொரு விஷயத்துல மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நோய்வாய் இது வரைக்கும் யாருக்குமே மீன ராசிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரவே இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12 ராசிகள்ல மீன ராசிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த உடல் ரீதியான துன்பங்கள் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திடகாத்திரமான ஹெல்த்தியா மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்து உங்களோட போன், டிஸ்க் இதுல எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருந்திருந்தா அதெல்லாம் திருப்பியும் வந்து நல்ல முறையில மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, காசு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து 3வது மாசம் கொஞ்சம் வந்து ரிலீஸ் ஆகாது. அடமான வச்சிருக்க பொருளோ இல்லைன்னா வந்து யார்கிட்டயோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்கீங்க, மெசேஜ், வேலை கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. பட் இன் 4th மந்த் வந்து ஓரளவு உங்களுக்கு பொட்டன்ஷியலா ஹெல்ப் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், லைஃப் பார்ட்னரோ பிசினஸ் பார்ட்னர் இவங்கெல்லாம் ரெடியா இருப்பாங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு 3rd மந்த் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி 3 மந்த்ஸுமே வந்து மீன ராசிக்கு நல்லா இருக்கு. ஹீலிங் எதனா வேணுமா? ஹீலிங் தேவையில்லம்மா, இதெல்லாம் மேனேஜ் பண்ணி வர்ற கேசஸ் தான். நல்லா வந்திருக்காங்க. ஓகே, இந்த டாரட் கார்டுல இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. பொது பலன்கள் பார்க்க முடியும், அதே மாதிரி 12 ராசிகளுக்குமே வந்து பலன்கள் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் மேம். நன்றி ஷியாமளா.